வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எல்பின் தமிழ். அரசியல் இப்போ மதம் சார்ந்ததாக மாறிப்போச்சு. இதோட காரணம் என்னன்னா, மதத்தை அரசியலுக்கு ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சதுதான். இது ஆபிரகாமிக் மதங்களிலிருந்து தான் ஆரம்பிச்சது. கடவுளை விட்டு விலகி கடவுளை பற்றி போதிக்கிறவங்களை பூஜிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் இந்த குழப்பமெல்லாம் வந்தது. மற்றவங்க கடவுள்களை குறை சொல்ல, கடவுள் இல்லாதவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுளை போதிக்கிறவங்களை முன்னாலே நிறுத்ததனுடைய விளைவு தான் இது. உலகம் முழுக்க இதுதான் நிலைமை. ஆபிரகாமிக் மதங்கள் எங்கெல்லாம் வேறொன்று பார்க்குதோ அங்கெல்லாம் இதுதான் நடக்குது. ஆனால் சனாதன தர்மம் எப்பவும் கடவுளையும் அரசியலையும் தனித்தனியாக தான் வச்சுருந்துருக்கு. இது ரெண்டும் கலக்கக்கூடாதுன்னு கட்டாயமாக இருந்திருக்கு. அரசியலில் தர்மம் பரிபாலிக்கணும்னு சொல்லுதே தவிர மதத்தை கட்டாயப்படுத்தலை. மதமே இல்லாதவங்களும் ஆளலாம். ஆனால் அப்படி ஆண்டா தர்மம் பரிபாலிக்கணும். இதுதான் சனாதன தர்மம். அதனால தான் வயல் வழியாக போகிற போர் படைகள் கூட விளைச்சலுக்கு கேடு வராமல், விவசாயிகளை தொந்தரவு பண்ணாமல், வழிபாட்டுக்கு தடை வராமல், கோவில்களை தொந்தரவு பண்ணாமல் விலகி போயிருக்காங்க. ஆஜீவகம் மாதிரி அருவருப்பான விபச்சார வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறவர்கள் கூட வாழ அனுமதி கிடைச்சிருக்கு. வழிபாட்டு தலங்களிலிருந்து வரி வசூலிக்கப்படலை. அதுக்கு பதிலாக எல்லா வரிகளிலிருந்தும் ஒரு பங்கு வழிபாட்டு இடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் அன்னதானம் மாதிரி மக்கள் சேவைகளுக்காகத்தான். அரசர்களோ அரசரோட ஆளுங்களோ அவங்களை சார்ந்தவங்களோ வழிபாட்டு முறையில் வழிபாட்டு இடத்துல தலையிட அனுமதி இருக்கலை. ஆனால் ஆபிரகாமிக் மதங்கள் அப்படி இல்லை. அது போதிக்கிறவங்களை நம்பி இருக்கு. போதனைகள் தவறாக போனால், அடிப்படை இல்லாமல் போனால், உறுதி இல்லாமல் போனால், நிலை இல்லாமல் போனால் பின்பற்றுகிறவர்களை விலகி போகாமல் தடுத்து நிறுத்த அதிகாரத்தை பயன்படுத்துது. வழிபாட்டு முறை, வழிபாட்டு இடங்கள் எல்லாத்தையும் போதகரோட வெறுப்பு தான் தீர்மானிக்குது. கடவுளை போதிக்கிறவரை பெருசாக காட்டத்தான் பல வழிபாட்டு முறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது அரசியலை பாதிக்குது, அப்புறம் அரசியலாகவே மாறுது. கொலை, கொள்ளை, தொடர் போர், மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணுங்கிற நிர்பந்தம், இப்படி போர் சூழ்நிலையில் வாழ்ந்த அரேபிய ஐரோப்பிய ஆதிவாசிகளுக்கு இப்படி போதிக்கிறவங்க வார்த்தைகளில் நம்பிக்கையை வைக்க கட்டாயப்படுத்தின போரினுடைய வெற்றி தோல்வியை பொறுத்து மதம் அரசியலுக்கு கீழே போயிடுச்சு. இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆனால் இங்கே பாரதத்தில் பிராமணர்கள் மதத்தை பார்த்துக்கிட்டாங்க. ஆன்மீகத்தில் தலையிட பார்த்த ஆட்சியாளர்களை பிராமணர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. அதனால் க்ஷத்திரியர்களுக்கு அரசியலில் மதத்தை கலக்க முடியலை, ஆன்மீகத்தை கட்டுப்படுத்த முடியலை. அந்த இடைவெளியை குறைக்க ஆபிரகாமிக் மத போதகர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் முயற்சி செஞ்சதான் இன்னைக்கு சனாதனவாதிகளும் மதத்தை அரசியலோட கலந்து போராடணுங்கிற நிலைமை வந்திருக்கு. சனாதனத்தையும் அந்த பாதைக்கு கொண்டு போக பார்க்கும் பொழுது அரசியலுக்கும் மதத்துக்கும் இடைவெளி வச்சுக்க சனாதனமும் போரிடும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது எல்பின் தமிழ்.